செய்திகள். பட்ஜெட்டில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் குறைப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் நலிவடையச் செய்யும் பட்ஜெட். கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவப் படை. காவல்துறை இயக்குனர் அறிவிப்பு. ஆந்திராவில் அனல் மின் நிலையம் அமைக்க மீனவ மக்கள் எதிர்ப்பு. போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 2 பேர் பலி. வணக்கம். விரிவான செய்திகள். கச்சா எண்ணெய் பொருட்களின் மீதான சுங்கவரி குறைக்கப்படாததை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கச்சா எண்ணெயின் மீதான சுங்கவரி 5%, பெட்ரோல் டீசல் மீதான வரி 7.5% இருந்து வருகின்றது. இதனால் பெட்ரோல் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறி எண்ணெய் நிறுவனங்களே விலையை தீர்மானித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் கச்சா எண்ணெயின் மீதான சுங்கவரி குறைப்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. மேலும் இந்த பட்ஜெட்டில் பெட்ரோல் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் கடந்த ஆண்டை விட 14,746 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் எழுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் நலிவடையச் செய்வதற்கே இந்த நிதிநிலை அறிக்கை பயன்படும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே எங்கள் குறிக்கோள் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி டெல்லி அரசை கைப்பற்றியது. ஆனால் நிதிநிலை அறிக்கை அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் உள்ளதா என்று பார்த்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என்று கூறியுள்ளார். மேலும் வசதி படைத்தோர் மீது வரி விதித்து ஏழைகளுக்கு உதவி செய்யும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை என்றும், அதற்கு நேர்மாறாக பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் பரம ஏழைகளாகவும் நீடிக்கவே மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்கிறது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். மறைமுக வரிகளை குறைத்து நேர்முக வரிகளை அதிகப்படுத்துவதுதான் ஒரு முற்போக்கான அரசின் கொள்கை எனவும், ஆனால் நேர்முக வரிகளை 11,500 கோடி ரூபாய் குறைத்து மறைமுக வரிகளை 11,300 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது மத்திய அரசு என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய அரசு பண முதலைகளின் பக்கம்தான் என்று நிரூபிக்கும் வகையில் வரி கட்டாமல் ஏமாற்றுகின்ற கோடீஸ்வர நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச வரியான 18.5% வரி விதிப்பை 18% குறைத்துள்ளது என்று கூறியுள்ள கேப்டன், சாதாரண மக்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு இருந்தால் வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 1,60,000 ரூபாயிலிருந்து 1,80,000 ரூபாய்க்கு மட்டுமே வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு, விவசாய உரங்கள் ஆகியவற்றிற்கான மானியங்கள் இனிமேல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நேரடியாக பண விநியோகமாக செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதன் மூலம் பொருட்களின் விலை உயர்வதுடன் இந்த பலன்கள் உண்மையான ஏழைகளுக்கு கிடைக்காது என்றும், ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதாயம் அடைவதற்கே இந்த திட்டம் பயன்படும் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். மேலும் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், லஞ்ச ஊழல் போன்ற சமுதாயத்தை சீரழிக்கும் பிரச்சினைகளுக்கு எத்தகைய திட்டமும் அறிவிக்கப்படாமல் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் மேலும் நலிவடையச் செய்வதற்கே இந்த நிதிநிலை அறிக்கை பயன்படும் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சமதர்மம் இனிக்காது, இந்த நிதிநிலை அறிக்கையும் ஏழைகளுக்கு பயன்படாது என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு பணிகளுக்காக துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தமிழக காவல்துறை இயக்குனர் லத்திகா சரண் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பேரணாம்பட்டை அடுத்துள்ள அரவட்டலா மலைப்பகுதி மக்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக காவல்துறை இயக்குனர் லத்திகா சரண் நூலகம் ஒன்றை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தேர்தலை முன்னிட்டு தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினரின் குறைகளை தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கமிஷன் குறித்து அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் அதில் சில பரிந்துரைகள் அரசாணைகளாக வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து காவலர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று இந்த சமயத்தில் கோரிக்கை விடுத்தார். மலை கிராம மக்கள் தீவிரவாத குழுக்களுடன் இணைவதை தடுக்கும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு கூட்டத்தின் போது அந்த பகுதி மக்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ராதாகிருஷ்ணன், வேலூர் சரக டிஐஜி ரமேஷ் குடவாலா, மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அன்பு உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர்கள் நாளை முதல் தங்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் நாளை முதல் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை தங்கள் விருப்ப மனுக்களை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யலாம். இதற்கான கட்டணமாக தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் போட்டியிட 10,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட 5,000 ரூபாயும் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் புதுச்சேரி பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 2,500 ரூபாயும் விருப்ப மனுவுடன் சேர்த்து கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் அருகே அனல் மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவ மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். கூட்டத்தை கலைக்க போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலத்தில் மின்வெட்டை போக்க அந்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக ஸ்ரீகாகுளம் அருகே அனல் மின் நிலையம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தும் அனல் மின் நிலையம் அமைக்க அரசு தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. இந்நிலையில் இந்த பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க கூடாது என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அங்கு வன்முறை வெடித்தது. போலீசாரின் ஜீப் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இதில் அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஸ்ரீகாகுளம் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேற்று தாக்கல் செய்த பொது பட்ஜெட்டில் நாட்டின் வளர்ச்சி குறித்தும் புதிய திட்டங்கள் குறித்தும் அறிவிப்பு வெளியாகவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேற்று தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ், நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் குறித்து குறிப்பிடவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கான எவ்வித திட்டமும் இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை என்று சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், இந்த பொது பட்ஜெட்டில் புதிய திட்டங்களுக்கான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களையே மீண்டும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார்.
பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தபின் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா, உணவு பாதுகாப்பு, கருப்பு பணம், வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டுவர பிரணாப் முகர்ஜி தவறிவிட்டதாக குறை கூறியுள்ளார். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதலுக்கு பிரணாப் முகர்ஜி வரவேற்பு அளித்திருப்பது நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய பாஜக தலைவர் யஷ்வந்த் சின்ஹா, அரசு செய்யும் செலவினங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை என்ற நிலை உள்ளபோது அது குறித்து எந்த இடத்திலும் பிரணாப் முகர்ஜி குறிப்பிடவில்லை என்று கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து பேசிய ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், இந்த பட்ஜெட்டை தாம் வரவேற்பதாகவும், ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமாகும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு அரசிற்கு கவலை தரும் விஷயம் என்ற போதிலும் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது பணவீக்கம் இந்த ஆண்டு பெருமளவு குறைந்துள்ளது என்று பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.